ஹை கோட் லாக். இப்போ நம்ம ஒரு சீரியஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, ஒரு புக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த புக்கிங்கை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா, இது தேட்டர் புக்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து டாக்ஸி புக்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து சலூன் புக்கிங் சென்டராக இருக்கலாம். இந்த மாதிரி புக்கிங் சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அப்ஜெக்டிவ் அதான். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது, இங்கே பாருங்கள், கேலண்டர் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கேலண்டர் ப்ளக்கின் மூலியமாக எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் வந்து நம்ம கேலண்டர் டிசைன் பண்ணியிருக்கோம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கடைசி வர மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் மந்த்னு கொடுத்தா நெக்ஸ்ட் மந்த்து போவோம், ப்ரீவியஸ் மந்த்னு கொடுத்தா ப்ரீவியஸ் மந்த்து போவோம், கரண்ட் மந்த்துன்னு கிளிக் பண்ணால் இப்போ இந்த கரண்ட் மந்த் வந்து வரும். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் மந்த் கரண்ட் டே ரெப்ரசன்ட் ஆகணும். பட் கரண்ட் டேக்கு இங்கே எதுவும் வரல. ஓகேவா? அது கரண்ட் டே வந்து இங்கே ஒரு எல்லோ கலரில் கர்சர் கொண்டு வர மாதிரி வைக்கலாம். இப்போ இதான் நம்மளோட ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ் பண்ணுவோம். அதுக்கு பேசிக்காக ப்ரோக்ராமிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். நம்ம ஸ்டெப் ஒன்லேருந்து போகணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ண தெரியணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஒரு கிளைண்ட் பில் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு புக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ண சொல்கிறாங்க. நம்ம டுட்டோரியல் பார்த்துட்டு பண்ணிடலாம். ஆனால் அந்த தாட் ப்ராசஸ் வந்து நமக்கு வேணும். இப்போ இதில் வந்து 5 ஸ்லாட் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு நாளைக்கு சொல்கிறாங்க. புக் கொடுத்தோன்னா 9 to 9:10 மணி, 9:10 to 9:20. ஸோ இந்த டேட்டில் தான் நம்மளால் இந்த இடத்துல நம்ம புக் பண்ண முடியும்னு சொல்லுது. இப்போ இதை புக் பண்ணோன்னா புக் பண்ணிட்டு ரெட் மார்க் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு புக் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்தது புக் பண்ணி இப்போ இந்த டைம் புக் பண்ணுறேன். இது எல்லாமே ஜாக்ஸில் ஒர்க் ஆகுது, ஜேக்வரில். நேம் வந்து woodshift@gmail.com. பார்த்தீங்கன்னா புக்கிங் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சா? ஸோ ஆனால் நம்ம பேசிக்காக என்ன தெரியணும்னா, பேசிக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம ஐடியாவுக்கு வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கேலண்டர் போட தெரியணும். கேலண்டர் போட தெரியாத பேசிக்காக வந்து ஸ்டெப் ஒன்லேருந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரோவில் வேல்யூஸ் ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு ரோவாக ஃபில் பண்ணணுங்கிற பேசிக் நாலேஜும் காலம்லேயே ஃபில் பண்ணணுங்கிறது வேணும். அதை நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேலண்டர் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு கேலண்டர்னு வச்சுக்கோங்க. இது கேலண்டர் ஹெட்டர், அதை கூட விட்டுடலாம். அடுத்தது நம்ம ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஓகேவா? இப்போ இந்த காலமில் தான் நம்பர்ஸ், எத்தனை காலம் ஒரு ரோல் இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ ரோ காலம் வச்சு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ்லையோ அந்த மாதிரி ரோ காலம் வச்சு ஃபஸ்ட் நம்பர் ஃபில் பண்ண தெரிகிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுத தெரியும். அப்போ தான் நம்மளால் ஒரு கேலண்டரே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண முடியும். கேலண்டர் ஃபில் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயோ ஒரு புக்கு ஒரு பட்டன் வைக்க முடியும். அதை கிளிக் பண்ண இன்னொரு பேஜுக்கு போக முடியும். அங்கே போய்ட்டு இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ண முடியும். இதுதான் 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்லாம். ஃபஸ்ட்டு நமக்கு கேலண்டர் ஃபில் பண்ண தரணும். கேலண்டர் ஃபில் பண்ணுறதுக்கு டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டேட்ஸ் எல்லாம் வாங்க முடியும். ஆனால் பேசிக்காக நமக்கு வந்து ரோ இன்ட்டு காலமில் வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண தெரியணும். அதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை நம்ம ஃபஸ்ட்டு செய்வோம். அதுக்கடுத்து ஒரு நார்மல் கேலண்டரை HTML CSS இல்லாமல் செஞ்சு நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு கேலண்டர் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணி ரோ காலம் படி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ 10 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், $array equal to 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு அரே பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் லூப்பில் ஃபார் லூப் வச்சு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபார் I equal to 0, இல்லை இது வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த அரேவை
இது பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நம்பர் நமக்கு பிரிண்ட் பண்ண முடியாது பார்ப்போம். பிரிண்ட் 10 numbers from 1 to 10. ஓகேவா? ஓகே, 1 to 10. ஃபர்ஸ்ட் I equal to 1, I less than or equal to 10. ஓகேவா? I ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு தடவையும் லூப் பண்ணையில் இந்த $ஐயே பிரிண்ட் பண்ணணும். I equal to. ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். syntax error expecting. ஓகே. இங்கே ஒரு செமிகோலன் போடணும். ஓகே சாரி, இங்கே வேரியபிள் ஐன்னு போட்டோம், பட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். டாலர் சிம்பிள் பண்ணணும். டாலர் இந்த இதை எடுத்துடலாம். வரேன் I equal to இதே மாதிரி தான் இப்போ நியூ லைனில் கொடுத்துடணும். அப்போ தான் நெக்ஸ்ட் லைனுக்கு போவோம். /n. இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகுது? 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுதுல்ல. இப்போ இதை வந்து பக்கத்தில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இன்னொரு லூப் போட்டு ஒரு மேட்ரிக்ஸ் பில் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு printf அதில் வந்து %-4 ஸ்பேசஸ் கொடுத்துட்டு காமா $i. இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்கள். 4 ஸ்பேஸ் விட்டு பில்ட் ஆகுதா? 1 2 3 4 ஸ்பேஸ் விட்டு 10 வந்துடுச்சு. இப்போ இதே 10 இன்னொரு ரோ அப்படின்னு நமக்கு பில்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேலண்டர் தெரியுதா? அந்த அப்ஜெக்டிவ் தான் நமக்கு ஃபஸ்ட் ரோ இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ரோ நம்ம பிரிண்ட் பண்ணணுமா? அதுக்கு தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ 1 ரோ பிரிண்ட் பண்ணியாச்சு. 1 ரோ 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரோ போகிறதுக்கு என்ன பண்ணோன்னா, இதுக்கு மேலே தான் நம்ம ஒரு லூப் எழுதணும். என்ன பண்ணோன்னா, அதை வந்து ஜேன்னு போட்டுடலாம். ஃபார் இப்போ நமக்கு ஒரு 5 ரோஸ் வேணுன்னா $j equal to 1. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு இப்போ என்ன, இதை நெக்ஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணிட்டு இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்ணால் இன்னொரு லூப் எழுதணும். இன்னொரு லூப் ஏன் எழுதுறோன்னா, அந்த லூப்பில் இந்த லூப்பை பிரிண்ட் பண்ண, அதாவது இது வந்து ரோவை பார்த்துப்போம், இந்த லூப் வந்து ரோ பிரிண்ட் பண்ணோம். இது வந்து காலம் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ $j equal to 1. ஓகேவா? j less than 6. j ப்ளஸ் ப்ளஸ். இப்போ என்ன பண்ணால் j equal to 1 இருக்கப்ப j less than 6. ஆமாம், 1 less than 6ங்கிறப்ப இங்கே போயிட்டு இந்த லூப்புக்குள்ளே போயிட்டு என்ன ஆகுதுன்னா, I இனிஷியலைஸ் ஆகிட்டு 10 நம்பரை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோடனே திருப்பி j ப்ளஸ் ப்ளஸ் வரும், திருப்பி ப்ளஸ் ப்ளஸ் வரும், அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் பாருங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் லைன் போகாமல் ஒரே ரோவாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு,
நெக்ஸ்ட்டாக வராமல் வந்துருச்சுல, அதுக்கு ஒரு இது இருக்குது. இப்போனா நமக்கு பார்த்தீங்கன்னா 5 இது பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க. 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு எக்கோ ஸ்லாஷ் யூனியன் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம லிட்ரலி கேலண்டர் பில்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, ஒரு கேலண்டர் பில்ட் பண்ணிட்டோம். என்னென்னா இந்த கேலண்டர் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் லிட்ரலி பில்ட் கேலண்டர். பார்த்தீங்களா, இப்போ 1 2 3 4 5 ரோ கொண்ட ஒரு கேலண்டரை தான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி இது ரோவை பார்த்துக்கும், இது காலம் பார்த்துக்கும். இது ஒரு பேசிக்கான மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடுற ப்ராப்ளம் கான்செப்ட்டு. இதை நம்ம ரோ காலம் வச்சு பிரிண்ட் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், எக்கோ நியூ லைன் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே கொடுக்கலாம், நான் இங்கே கொடுக்குறேன். ஏன்னா அந்த லூப் அவுட் உள்ள வந்தோடனே போகணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தா என்னன்னா ஸ்லாஷ் நான் இங்கே கொடுத்தேன்னா 1க்கு அப்புறமே அது நெக்ஸ்ட் லைன் போயிடும். அதனால் நான் முடிஞ்சோடனே கொடுக்குறேன் எக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அது J3 கான்செப்டில் 2ஆக போகும், J++2 வரும். 2<6ங்கிறப்ப நெக்ஸ்ட் ரோ போகணும். இந்த மாதிரி தான் ஒரு கேலண்டர் பில்ட் பண்ணுற கான்செப்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் யோசிக்கிற தன்மை வந்துருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம லாஜிக் பில்ட் பண்ணலாம்னு நமக்கு தோணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டுட்டோரியல் பார்த்தோன்னே நம்ம திருப்பி அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மைண்ட் செட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த டுட்டோரியல் பார்த்தாலும் அந்த கான்செப்ட் எதுலேருந்து ஸ்டெப் பண்ணலேருந்து நம்மளால் திருப்பி பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இதை ஒரு jQuery plugin வச்சு பிரிண்ட் பண்ணிடலாம், கேலண்டரே கொண்டு வந்துடலாம். ஆனால் அது பண்ணுறதுனால நமக்கு யூஸ் லாஜிக்கல் திங்கிங் டெவலப் ஆகுமானா கிட்ட டவுட் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இதை பண்ணி பார்க்குறது. இப்போ நம்மளால் ஒரு மேட்ரிக்ஸ் பில்ட் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஒரு கேலண்டர் பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சூடோ கோட் எழுதணும். சூடோ கோட்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவைங்கிறத எழுதுவோம். ஃபஸ்ட்டு கேலண்டருக்கு ஒரு ஹெட்டர், இந்த ஹெட்டர் தேவை. அடுத்து என்ன தேவை, கேலண்டருக்கு மொத்தம் எத்தனை நாளுங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், எனக்கு 10 நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதை 10க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணலான்னா, இங்கே 10க்கு பதிலாக என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் 10க்கு அப்புறம் 11லேருந்து பிரிண்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வரப்போ அதுக்கு ஒரு லாஜிக் எழுதணும். அந்த மாதிரி தான் இப்போ இங்கே 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி 10 வரைக்கும் லூப் ஆகிட்டே இருக்குமா. இங்கே என்ன பண்ணலான்னா 10க்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் இங்கே இனிஷியேட் இங்கே இந்த 10க்கு அப்புறம் போயில ஐயை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். இப்போ 13 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா இங்கே வர்றப்போ ஐ ஈக்குவல் டு ஐயோட மெமரி பவர், ஐயோட அந்த லாஸ்ட் வேல்யூ திருப்பி கெட் பண்ணணும். இப்போ 10 இருக்கா, இங்கே திருப்பி ஐ ஈக்குவல் டு 10ன்னு போகணும். ஆக்சுவலாக இங்கே என்ன போயிடும்னா 2ன்னு போகும். ஸோ 2ன்னு போகாமல் ஐ ஈக்குவல் டு ஓகே வெயிட் லாஜிக் கொஞ்சம் அடிக்குது. ஓகே சாரி இங்கே லாஜிக் வேறு மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த 10ஓட முடிஞ்சு திருப்பி அது வெளில இங்கே 2 இங்கே வந்துடும், திருப்பி இது முதல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கேயே ஒரு ஸ்டார்டிங் ஒரு லாஜிக் எழுதணும், 30ன்னு வச்சு எழுதணும். அதை தான் இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண. ஸோ இதை செஞ்சு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கேலண்டர் பில்ட் பண்ணுறது தான் நம்மளோட டாஸ்க்கு. செஞ்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூடோ கோட் எழுதுவோம். ஓகே, இப்போ நம்ம சூடோ கோட் எழுதுவோம் ஒரு கேலண்டர் பில்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டேஸ் இன் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு அது எப்படின்னா அரே கொடுக்க போகிறேன். இது எப்படின்னா 1 2 3 4 5ன்னு இப்படி கொடுத்துட்டு போனோம். அதுக்கு பதிலாக தான் ரேஞ்சுன்னு ஒரு மெத்தட் இருக்குது PHPயில். ரேஞ்ச் எப்படின்னா
1 to 30 அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ இதில் 30 நம்பர் இருக்குது, 30 டேஸ் இருக்குது. டேஸ் இன் கேலண்டர் 30 டேஸ் இருக்குது, 30 வேல்யூஸ் இருக்குது, 1லேருந்து 30 வரைக்கும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எனக்கு தெரியும். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் மந்த்துங்கிறப்ப 30 அப்படின்னு வச்சிட்டேன். 1 to 30ங்கிறப்ப 30 தானே வரும். ஓகே, இப்போ ஒரு வாரத்தில் எத்தனை நாள் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, வாரத்தில் எத்தனை நாள் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7, ஒரு வாரத்தில் 7 நாள். அதுதான் அந்த ஹெட்டர். 1 2 3 4 5 6 7, சண்டே டு சாட்டர்டே. வாரத்தில் 7 நாள் இருக்குமா? அப்போ 7 காலம் ஃபஸ்ட் இடத்த நம்ம ஃபில் பண்ணணும். 7 காலம் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம்ல, இப்போ இங்கே 10 ஃபில் பண்ணிக்கணும், 7 காலம் தான் எனக்கு ஃபில் ஆகும், மீதியெல்லாம் ஃபில் ஆகக்கூடாது. ஓகேவா? இப்போ 7 காலம் ஃபில் ஆகிறதுக்கு டேஸ் இன் அ வீக், இதுதான் ஆக்சுவலாக காலம் எத்தனை காலம் ஃபில் பண்ணுங்கிறத நம்ம சொல்ல போகிறதுனால 7. இப்போ இந்த 3 வேரியபிள் முக்கியமான வேரியபிள். ஓகேவா? அடுத்தது இது வந்து ஒரு அரேனால இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வைக்கப்போம். அதாவது இதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இதை ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த அரே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம i = 0ன்னு கொடுத்தோம்ல, i = 1 ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே தான் கான்செப்ட் தான் இது. அடுத்தது ஹெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணும். எக்கோன்னு போட்டு சண்டே மண்டே இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக். இதை வச்சுட்டு நம்ம லூப் எழுதணும். லூப் எழுதி லூப் ஃபங்க்ஷன் பண்ணி அதை அவுட்புட் பண்ணணும். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேரியபிள் செட் டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 இனிஷியலைஸ் வேரியபிள்ஸில் நான் சூடோ கோடில் போட்ட மாதிரியே போட்டிருக்கேன். டேஸ் இந்த மந்த்தை வந்து டேஸ்ன்னு குறித்து வச்சுருக்கேன். டேஸ் இன் வீக்கு டோட்டல் டேஸ் இண்டெக்ஸ் 0. இப்போ நான் சொன்ன மாதிரியே ஸ்டெப் 2 ஹெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறது. ஸ்டெப் 2 பிரிண்ட் ஹெட்டர்ஸ். இப்போ வந்து எப்படி ஹெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணலாம்னா, பிஹெச்பியில் எக்கோ கொடுத்து sun சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்க்கு அப்புறம் நியூ லைன் கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி லூப்பிங் கான்செப்ட் பண்ணி 2 லூப் எழுதி பண்ண போகிறோம். அதான் முக்கியமான ஸ்டெப்பு. ஸ்டெப் 3 இதான் இங்கே லாஜிக் பில்டிங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்குது. லூப் த்ரூ வீக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, மொத்தமாக நாட்கள் இருக்குது, டேஸ் இருக்குது, டேஸ் இன் மந்த் இருக்குது, வாரங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரங்கள் தான் வந்து காலம். ஓகேவா? இப்போ காலம் நம்ம கையில் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது, எங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்போ நம்மள்ட்ட மிஸ்ஸிங்கே ரோ தான். ரோ மிஸ்ஸிங். ரோவை நம்ம டிஃபைன் பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா ரோவை இப்போ இங்கே தான் டிஃபைன் பண்ணப்போ. ரோவை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, while index less than $index less than, யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், total underscore days. index less than 0, இங்கே இருக்க போகிறது என்னது, 0, index equal to 0, டோட்டல் டேஸ் கொடுக்குறோம், இங்கே 30. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து 30 வர வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டுருக்கும். ஓகேவா? அந்த கான்செப்ட் படி. ஓகே, இதை ஏன் இண்டெக்ஸ் லெஸ் தென் இதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். ஸ்டெப் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் 0லேருந்து இங்கே 30 வரைக்கும் போகணும்ல, அதனால ஈக்குவல் டு கொடுக்கல.
ஆக்சுவலாக. ஸ்டெப் ஃபோர் என்னென்னா, இப்போ நம்ம வீக்ஸ்க்கு இதை எழுதிட்டோம், லூப் த்ரூ வீக்ஸுக்கு. ஏன்னா வந்து இது வீக்ஸை தான் நமக்கு வந்து பண்ண போதுங்கிறத ஒரு லாஜிக் எழுதி காட்டணும். இப்போ வந்து லூப் த்ரூ டேஸ் ஸ்டெப் 4. இப்போ இங்கே என்ன லாஜிக் நம்ம பண்ணால், இப்போ 0 லெஸ் தேன் 30 வந்துடுச்சு. இப்போ இங்கே ஒரு லூப் எழுத போகிறோம். இந்த லூப் என்ன பண்ணணும்னா, எனக்கு 7 நாள் பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் போகணும். ஸோ அதுக்கு நீங்கள் லாஜிக் யோசித்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம். 7 நாள் தான் பிரிண்ட் ஆகணும். சில நம்ம ஃபஸ்ட்டு 10 நாள் பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு i less than 10 கொடுத்தோம். இப்போ 7 நாள் தான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த வீக் எடுத்துக்கலாம். ஓகேவா, வீக் எடுத்துக்கலாமா? ஸோ வீக் எடுத்துக்கிட்டால் 7 காலம் தானே ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அந்த லாஜிக் படி யோசிச்சா யோசிச்சு பாருங்கள். நமக்கு இப்போ 7ன்னு ஹார்ட் கோட் பண்ண தேவையில்லை, 7 காலம் தான் ஃபில் ஆகணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. நம்ம இங்கே 10 காலம் ஃபில் பண்ண மாதிரி 7 காலம் ஃபில் பண்ணும். ரோஸ் வந்து இதை பார்த்துக்கும், இது ரோ ஹேண்ட்லிங்கை பார்த்துக்கும். அதுக்கு ஒரு கண்டிஷன் தான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ரோக்கு போயிடும் 7க்கு அப்புறம். அது எப்படிங்கிறத இப்போ நான் இந்த லாஜிக்கில் வந்துடும். டே ஈக்குவல் டு 0, டேன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோமா? ஆமாம், இல்லை டேஸ், அது டே இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம டே ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிள் வச்சிட்டோம். இப்போ லோக்கல் வேரியபிள் தான். டே ஈக்குவல் டு டே லெஸ் தேன் $days underscore in week. இப்போ என்ன ஆயிடுச்சு, 0 less than 7. ஓகே, 0 less than 7 அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும், இதுக்குள்ளே போகிறப்ப இங்கே தான் நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே தான் முக்கியமான லாஜிக். இங்கே தான் நம்ம வந்து 7 காலம் பிரிண்ட் பண்ணிட்டு நீ அடுத்த வேலையை பார்க்க போயிடணும், திருப்பி இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன லாஜிக் பண்ணலாம்னு நீங்களே யோசிங்க. ஓகே, நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ ஒரு லாஜிக் எழுத போகிறோம். என்ன லாஜிக்னா, இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணணும், 7 நாள் தான் பிரிண்ட் பண்ணணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் 7 காலம் பிரிண்ட் பண்ணுறதா லாஜிக் எழுதியிருக்கோம். டே 0, டே லெஸ் தேன் டேஸ் வீக்கு, 7 காலம் முடிஞ்சோன்னே டே ப்ளஸ். ஓகேவா, அதாவது 0ன்னு இருக்கு உள்ள ஒரு இந்த கண்டிஷனுக்கு வரும். இஃப் கண்டிஷனுக்கு வந்து எக்கோ பண்ணுமா கேலண்டரை. 7 நாள் முடிஞ்சோடனே இப்போ 1ன்னு வரும், 0ன்னு வரப்போ 1 பிரிண்ட் பண்ணோம், திருப்பி டே ப்ளஸ் போகும், திருப்பி 1 வரும். ஸோ டேஸ் இன் வீக் 7 லெஸ் தேன் 7ங்கிறப்ப இது அவுட் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், திருப்பி வெயில் கண்டிஷனுக்கு போகும். அப்போதைக்கு இந்த இண்டெக்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் நமக்கு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த கண்டிஷன் ஒன்ஸு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வெளியில் போயிடணும், அவ்வளோதான். அதோட பிரிண்ட் பண்ணுறது நிப்பாட்டிக்கணும். இல்லை கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும்ல. அப்போ இது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் 0 இருக்குது. இப்போ இண்டெக்ஸ் 13 வர்றப்ப இதுவும் 13 இருக்குது. ஸோ அப்போதைக்கு வந்து இது வயலில் போட்டு வெளில வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு லாஜிக் எழுதணும்னா, அப்போ இங்கே இதுக்குள்ளே வரப்போ இண்டெக்ஸை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரலாமா, டாலர் இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம்ல. ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவை வரப்போ ஒவ்வொரு வேலையும் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே 1ன்னு வரும், திருப்பி ஒரு லூப் 7 தடவை போயால 7 வந்துடும். அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு லாஜிக் பில்ட் ஆகுதா. ஸோ இண்டெக்ஸும் வந்துடும். நமக்கு அந்த டோட்டல் டேஸை மென்ஷன் பண்ணி பீட்டும் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு லாஜிக் யோசிக்கலாம். ஓகேவா, இண்டெக்ஸை வச்சு ஆக்சுவலாக யோசிச்சா நமக்கு இருக்கிற வேரியபிள்ஸை வச்சு இந்த கான்செப்ட் படி இப்படி பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம இங்கே இண்டெக்ஸே வச்சிடலாம். இண்டெக்ஸ் 0 லெஸ் தேன், இங்கே தான் என்ன பண்ணால் திருப்பி அந்த டோட்டல் டேஸ் லாஜிக் தான் இங்கே வைக்கிறேன். டோட்டல் டேஸ் ஓகேவா. இப்போ இண்டெக்ஸ் லெஸ் தேன் டோட்டல் டேஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0 இருக்கும், திருப்பி 1 வரும், 7 வரும். அப்போ இங்கேயுமே அது பிரிண்ட் பண்ணுறது நின்றுடும், இங்கேயுமே அது 7 வந்துடும். ஸோ இங்கேயுமே அது வந்து நின்னோடனே முடிஞ்சு போயிடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. இங்கேயே இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறோங்கிறதும் அந்த ரீசன் தான், டோட்டல் டேஸ். அப்போ வேல்யூ மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்.
இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், கரண்ட் டேவை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் கரண்ட் டே லாஜிக்கு. இப்போ இது ஒரு அரே, டேஸுங்கிறது ஒரு அரே. இந்த அரேயில் 0 0 1 2 3 ஒன்லேருந்து ஆரம்பிக்கிறது. இனிஷியலாக அரேங்கிறது 0 தான். 0வில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ 0 இருக்கும். ஃபஸ்ட் வேல்யூவோட கீ வந்து 0 இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணுமா. இப்போ இண்டெக்ஸுங்கிறது 0 இருக்குது, டேங்கிறதும் 0 இருக்குது வேரியபிள். ஓகேவா. இங்கே டேஸுங்கிறது அரேவா. இப்போ இந்த டேஸ் அரேக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணலான்னா $டேஸு அதுக்குள்ளே 0 வச்சா தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஒவ்வொரு லூப்புக்கும் 1 2ன்னு இந்த டே வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டே வேரியபிள் என்ன ஆயிருன்னா 7ன்னு வந்தோடனே திருப்பி இனிஷியலைசஸ் டு 0. பட் இண்டெக்ஸ் என்ன பண்ணால் இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட்டே ஆகிட்டே இருக்கும். திருப்பி இங்கே போயால 8ன்னு தான் போகும். 8ன்னு வந்துட்டு திருப்பி இங்கே 8 லெஸ் தேன் டோட்டல் டேஸ் தான் வரும். ஏன்னா இண்டெக்ஸ் ப்ளஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ் வந்து இந்த லூப் அவுட் வெளியில் போனால் தான் 0வாக மாறும். ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ இண்டெக்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். டேஸு $இண்டெக்ஸ். இதுதான் லாஜிக்காக யோசிக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடணும். இப்போ இந்த இண்டெக்ஸ் 0ன்னு போட்டாலும் நமக்கு இந்த 4 ஸ்பேசஸ் பேக் தள்ளி பிரிண்ட் பண்ணுவோம்ல, 4 ஸ்ட்ரிங் தள்ளி. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா printf வழக்கம் போல் printf போட்டு ஒரு 4 வேரியபிள் கரெக்டாக பேசிக்காக யோசிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் லாஜிக் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு கேலண்டர் பில்ட் பண்ணுறதுக்கு -4s கமா இது. ஓகேவா. இப்போ என்னென்னா இந்த லூப்பை விட்டு கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட் லைனுக்கு இப்போ ஒரு வேரியபிள் போடணும். நெக்ஸ்ட் லைனுக்கு ஒரு எக்கோ பண்ணி போடணும். ஸோ நெக்ஸ்ட் லைனுங்கிறது எங்கே போடலான்னா இந்த லூப் கம்ப்ளீட்டாக எண்ட் பண்ணதுக்கப்புறம் 7 rows பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒயில் லூப்பு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வரும். இங்கே வந்துட்டு போணுச்சுன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். /n இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இது வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்களா 1 2 ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகுது, நம்ம எக்கோ பண்ணால் சண்டே மண்டே டியூஸ்டே பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இது, அடுத்தது இது, அடுத்தது இது. ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகி 30க்கு அப்புறம் அது இல்லைன்னொன்னே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகி வந்துடுச்சு. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணலாம்னா நான் எம்டி லைன் பிரிண்ட் பண்ணலாம். எம்டி செல் எப்படி பிரிண்ட் பண்ணலான்னா எம்டி செல் எங்கே பிரிண்ட் பண்ணலான்னா நான் சொல்கிறது என்னென்னா ஆக்சுவலாக நமக்கு ஒரு கேலண்டர் பிக்சர் கிடச்சிருச்சு. என்ன பண்ணலான்னா இப்போ இங்கேயே கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸாக வந்துடுச்சு இல்லை கடைசி ரோ, அந்த இதுக்காண்டி சொல்கிறது. ஏன்னா வந்து இப்போ 7 7ஆக பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் 7 இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 ஆக்சுவலாக இங்கே ஒரு 7 5th வீக் கடைசியாக வீக் இருக்க 6th வீக் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 5th வீக் வந்து 2 days தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா இப்போ இங்கே வந்து 28 நாள் வந்துடும். 28 நீங்கள் வந்தது இங்கே வந்து 28 வந்ததுக்கப்புறம் திருப்பி 29 30க்கு மட்டும் பிரிண்ட் ஆகிட்டு மீதி எல்லாம் என்ன ஆகுதுன்னா எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அரே வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். அந்த எரர் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா எம்டி செல்ஸை பிரிண்ட் பண்ணலாம். எம்டி அதாவது அவாய்ட் பண்ணுறதுக்கு சில பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எம்டி எல்ஸ் ஒருவேளை அந்த டேஸ் இல்லைல்ல அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணலாம். பண்ணோன்னா கொஞ்சம் கேப் வரும். ஆக்சுவலாக அந்த கேப் கரெக்டாக இங்கே ஃபில் ஆயிரும். இல்லை சில நேரத்தில் எரர் வர சான்ஸ் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நார்மல் கேலண்டரில் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டே பாருங்கள் இங்கே மண்டேயில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த மண்டேயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிரிண்ட் பண்ணுறது என்ன பண்ணலான்னா இன்னொரு வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணி விடலாம். இன்னொரு வேரியபிள் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்டிங் டேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்கே வைக்கலாம். $start_day ஈக்குவல் டு
ஈக்குவல் டு ஒன்றுன்னு வைக்கலாம். மண்டேலேருந்து ஆரம்பின்னு சொல்லலாம். இப்போ மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறத நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுறோம். ஆனால் என்ன ஆகும்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்கள ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அந்த இது வந்து திருப்பி வந்து மண்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இந்த ஒன்று இந்த ஒன்றுங்கிறது ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகி ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் தான் அக்செப்டபிள். ஃபஸ்ட் ரோவில் தான் இங்கே வரணும், ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும். மீதி ரோவில் தான் திருப்பி ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜீரோவில் வந்து இங்கேன்னு போட்டிருக்கோம். இப்போ இதுவே ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் எரர் அடிக்கும். ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக தப்பு டே ஒன்றுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணணும். என்ன பண்ணணும்னா அந்த இண்டெக்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்ல, டேஸ்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இங்கே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அது பிரிண்ட் பண்ணிடும். ஏன்னா வந்து 1 - 7 வரைக்கும் அது சிக்ஸ் வேல்யூஸ்னாலும் இதை பாருங்கள், சாட்டர்டே ஸ்கிப் பண்ணிட்டு அது பிரிண்ட் ஆகிட்டுருக்கா, அந்த தப்பு நடக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் டே ஈக்குவல் டு 1 இங்கே கொடுத்துடலாம். இங்கே கொடுத்துட்டு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஒரு எம்டி செல் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார் லூப் எழுதணும். ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபார் லூப் எழுதுறீங்களா, இது வந்து பாருங்கள் இப்போ மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் வந்து பிரச்சனை இருக்கும், அது மட்டும் உண்மை. என்ன சொல்லிடுவோன்னா நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் இப்படி பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு டே மட்டும் எம்டியாக பிரிண்ட் பண்ணிவிட்டு நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிரு. அதனால தான் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டே ஈக்குவல் டு 0 டேவை எம்டியாக பிரிண்ட் பண்ணு. இப்போ ரன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. இது என்ன பிரச்சனை இருந்தால் திருப்பி அந்த டே ஈக்குவல் டு திருப்பி இது லூப் அவுட் எக்ஸிட் ஆகி இங்கே வரப்போ என்ன ஆயிடுது, திருப்பி இந்த மண்டேவை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வருது. உங்களுக்கு புரியுதா? சண்டேவை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வருது. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இதுக்கு தான் நம்ம ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த வேரியபிள் தான் ஸ்டார்ட் டே ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து 0ன்னு கொடுத்துருக்கோமா, இது வந்து டாலர் ஸ்டார்ட் டே. ஏன்னா நம்ம அந்த வேரியபிளை திருப்பி ரீசெட் பண்ணி விட்டுருணும். டாலர் ஸ்டார்ட் டே டே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ எப்படி அதை ரீசெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டாலர் ஸ்டார்ட் டே இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறத டாலர் ஸ்டார்ட் டே நம்ம கொண்டு வரணும். டாலர் ஸ்டார்ட் டே டேஸ் இந்த வீக்கு. ஆக்சுவலாக இப்போ என்ன ஆயிரும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எம்டி செல்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு டாலர் ஸ்டார்ட் டே ஈக்குவல் டு இங்கே இருக்க 1 வந்துடும். இங்கே கொடுத்த இனிஷியலைஸ் பண்ண 1 வந்துடும். ஸோ இது என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு இங்கே எம்டியாக பிரிண்ட் பண்ணிட்டு 1ங்கிறப்ப டேஸ் ஆஃப் இண்டெக்ஸ் 1ங்கிறப்ப என்ன ஆயிரும், நமக்கு மண்டேயில் 1 பிரிண்ட் ஆயிரும். ஓகே, மண்டேயில் ஃபஸ்ட்டு அங்கே 0 பிரிண்ட் ஆகிட்டு எம்டி பிரிண்ட்டு நம்ம இங்கே டேஸ் ஆஃப் இண்டெக்ஸில் என்ன ஆயிரும்னா இண்டெக்ஸ் 0 இருக்கனால 1 பிரிண்ட் ஆயிரும். என்னென்னா இந்த எம்டி செல்ஸை மட்டும் நம்ம நகர்த்திட்டு போயிடும், மண்டேயில் பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இந்த எக்கோ என் போடுறோம்ல, இங்கே தான் வந்து நம்ம ரீசெட் வேலையை பார்க்கணும். ஏன்னா திருப்பி இது என்ன பண்ணிடும்னா இந்த ஸ்டார்ட் டே ஈக்குவல் டு 1ங்கிறது வெளியில் போனால் தான் திருப்பி 1 ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வெளியில் போகிறது எப்படின்னா கடைசியாக தான் வெளில போகும். அதனால தான் நமக்கு சண்டே எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டு டாலர் ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் டே ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வந்து இது எம்டி செல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போட்டு. இப்போ இதுவே இங்கே வந்து 3ஆவது நாள்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா 3 அப்படி கொடுத்தா போதும், புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிடும். எப்படி இப்போ நம்ம நார்மல் கேலண்டர் மாதிரி வந்துடுச்சா, வியாழக்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி டேஸ் மாறிடுச்சா.
இந்த கான்செப்ட் பேசிக்காக நமக்கு வந்து இது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப பேசிக்காக ஒரு கேலண்டர் புக்கிங் சிஸ்டமில் நம்ம கேலண்டர் ஃபஸ்ட்டு போட தெரியணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி லாஜிக் பில்ட் பண்ணுறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். பேசிக்காக என்ன பண்ணோம், நம்ம மேட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு ரோ காலம்லாம் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், கேலண்டருக்கு என்னென்ன தேவை, ஹெட்டர் தேவை, மொத்தம் எத்தனை நாள் தேவை, மொத்தம் எத்தனை வாரம் தேவை, வாரம் தான் ரோஸு 1 2 வாரம் ரோஸ்ன்னு சொல்ல முடியாது, காலம்ஸ் தான் வந்து டேஸ்ன்னு சொல்லலாம். வாரம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற டிசைனில் தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து வாரத்துக்கு ஏற்றாப்புல காலம் டிசைட் ஆகிடும், வாரத்துக்கு ஏற்றாப்புல காலத்துக்கு ஏற்றாப்புல வாரம் டிசைட் ஆகிடும். ஏன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 தான் இருக்கும், 5 வீக்ஸ் 4 வீக்ஸு. ஆனால் 5 அது ஸ்ப்ளிட் ஆகி வரும் எப்போதும் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5. ஏன்னா வந்து 30 31 டேஸ் தான் இருக்கிறனால இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிறனால நம்ம ரோவை நம்ம வந்து ரோவாக 4ன்னு தான் வைக்க முடியாது. ஏன்னா வந்து காலம் 7 இருக்கனால. அதனால் எம்டி ஸ்பேசஸ் விட்டுட்டு நம்ம வந்து ரோவை நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டிக்கு நகர்த்தலாம். எப்படி நகர்த்தலாம்னா, இந்த மாதிரி ஒயில் லூப்பில் டேஸை வச்சு நகர்த்திக்கிட்டுருவோம். காலம் பேஸ் பண்ணி இப்போ நம்ம ரோவை நகர்த்தி ஒரு கேலண்டரை பில்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேலண்டரை பில்ட் பண்ணிட்டோமா, இப்போ இதே கேலண்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், HTML பூட்ஸ்ட்ராப்போட வச்சு பில்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு கேலண்டராக வந்து நிற்கும். இந்த மாதிரி ஒரு கேலண்டராக வந்து நிற்கும். HTML CSSலாம் போட்டு இப்போ ஃபில் பண்ணோன்னா இதை நெக்ஸ்ட்டு பண்ணலாம். நம்ம ஒரு ப்ராஜெக்டை மினி ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஸ்டெப்லேருந்து நம்ம வந்து என் பண்ணுற வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் ப்ரோக்ராமிங்கிறது தாட் ப்ராசஸ். அது டுட்டோரியல் பார்க்கையில் இந்த லேர்னிங்கை தான் நம்ம கற்றுக்கணும். என்னென்னா பேசிக்காக எப்படி ஸ்டெப் ஒன்லேருந்து போகிறது அப்படிங்கிறத யோசிக்கிற மாதிரி டுட்டோரியல் இருக்கணும்னு ஆசைப்பட்டனால அந்த மாதிரி போகிறேன். நான் எப்படி வந்து இந்த ப்ராஜெக்டை பேபி ஸ்டெப்ஸ்லேருந்து எப்படி லேர்ன் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ப்ரோக்ராம் பண்ணி, அடுத்தது கோர் PHPயில் பண்ணி, அடுத்தது லாராவில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி கொண்டு போகணுன்னு நினச்சேன். அதுக்கு தான் வந்து இப்போ ஒரு கேலண்டர் வித் புக்கிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் 1. பார்ட் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம், HTML பூட்ஸ்ட்ராப் வச்சு இந்த மாதிரி கேலண்டர் பேஜ் மந்த்து இந்த கேலண்டர் எப்படி வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண கற்றுக்கிட்டு அடுத்ததில் பட்டன்ஸ், அதுக்கு அடுத்ததில் நெக்ஸ்ட் பேஜ், அந்த மாதிரி. ஓகே கைஸ், எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை.